வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கைன்னா என்னன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இருக்கிற நிமிஷத்தை சந்தோஷமா வாழ்றதுதான் உண்மையான சந்தோஷம்னு செனிகா ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. எதிர்காலத்தை பத்தி பயப்படாம ஆசைகளுக்கும் பயத்துக்கும் அடிமையாகாம இருக்கிறது தான் முக்கியம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஸ்டோயிசிசம் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை சமாளிக்கிற சூப்பரான வழிகளை சொல்லுது. வாங்க நம்ம வாழ்க்கையை மாத்திர சில பவர்ஃபுல்லான ஸ்டோயிக் லெசன்ஸ் பார்ப்போம். முதல்ல உங்ககிட்ட இருக்கிறதே போதும். கல்யாணம் ஆனாலோ ப்ரொமோஷன் வந்தாலோ ரிட்டையர் ஆனாலோ தான் சந்தோஷம் வரும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு எல்லாமே உங்ககிட்ட இப்பவே இருக்கு. டெய்லி நன்றி சொல்ல பழகுங்க. அடுத்தது, நீங்க என்ன உள்ள எடுக்கிறீங்கன்னு பார்த்து எடுங்க. நீங்க கண்டதை சாப்பிட்டா உடம்பு கெட்டு போற மாதிரி கண்டதையும் கேட்டா மனசு கெட்டு போயிரும்னு எபிக்டீட்டஸ் சொல்லியிருக்காரு. நியூஸ் சேனல்லும் சோசியல் மீடியாவும் நம்ம கவனத்தை ஈர்க்கிறதுலயே குறியா இருக்கு. அதனால எது உங்களை பாதிக்குதுன்னு பார்த்து கவனமா இருங்க. தேவையில்லாத விஷயங்களை விட்டுட்டு முக்கியமான விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்துங்க. இப்போ பிரச்சனைகளை வாய்ப்புகளா பாருங்க. உனக்கு தடையா இருக்கிறதே உனக்கான வழியா மாறும்னு மார்க்கஸ் ஆரேலியஸ் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு தடங்களும் உங்களை இன்னும் வளர்க்கறதுக்கான ஒரு சான்ஸ். என்ன நடக்குதுன்னு உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா அதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒவ்வொரு நாளையும் முழுசா வாழுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு புது ஆரம்பம் மாதிரி நினைக்கணும்னு செனேகா சொல்லியிருக்காரு. ஒரு நாள் தோத்துட்டா அடுத்த நாளும் தோக்கணும்னு இல்ல. இன்னைக்கு வின் பண்ணுங்க, நாளைக்கும் வின் பண்ணுங்க. உதவி தேவைப்பட்டா கேளுங்க. ரோம் பேரரசரே மத்தவங்களை நம்பி இருந்திருக்காரு. உங்களுக்கு உதவி தேவைப்படும் போது கேட்கறதுல எந்த தப்பும் இல்ல. தயவு காட்டுங்க. யாருக்கு என்ன கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாது. கோவப்படுறதுக்கு பதிலா அன்பா நடந்துக்கோங்க. அது எப்பவுமே வின் பண்ணும். நீங்க கண்டிப்பா ஒரு நாள் இறந்து போவீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மரணத்தை ஏத்துக்கிட்டா பயம் போயிரும். இருக்கிற வாழ்க்கையை நிம்மதியா வாழலாம்னு செனிகா நம்பினாரு. முடிவு பத்தி பயப்படாம இருக்கிற வாழ்க்கையை நல்லா வாழுங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. எதிர்த்து நில்லுங்க. வாழ்க்கையில கிடைக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது தான் எபிக்டீட்டஸ் சொல்லியிருக்காரு. கஷ்டங்களை தாண்டி போங்க. உங்க கோலை விட்டு உங்களை இழுக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸை எதிர்த்து நில்லுங்க. நீங்க தான் எல்லாத்துக்கும் பவர் கொடுக்குறீங்க. வெளியில நடக்கிற விஷயங்கள் நம்மளை கஷ்டப்படுத்தாது. நம்ம ரியாக்ஷன் தான் நம்மளை கஷ்டப்படுத்தும்னு மார்க்கஸ் ஆரேலியஸ் சொல்லியிருக்காரு. உங்க மைண்ட் செட்டை கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்க எமோஷன்ஸ் நீங்களே கண்ட்ரோல் பண்ணலாம். கடைசியா உங்க நாளை பிளான் பண்ணுங்க. நீங்க போற இடம் தெரிஞ்சா ஒவ்வொரு அடியும் மீனிங்ஃபுல்லா இருக்கும்னு செனிகா நம்பினாரு. தெளிவான கோல்ஸை செட் பண்ணிட்டு எது முக்கியமோ அதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. ஸ்டோயிசிசம் வெறும் பழைய காலத்து தத்துவம் இல்ல. இன்னைக்கு சந்தோஷமாவும் தைரியமாவும் வாழறதுக்கான ஒரு வழி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நிறைய வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.